ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பூரி மசால் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? பூரி மசால் ரொம்ப சிம்பிள் தான். இது நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும். ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் மட்டும்தான் இதில் ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் அது என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் நான் கடாய் வச்சிட்டேன். இப்போ எண்ணெயை போட்டுக்குங்க. கொஞ்ச நேரம் அது சூடாகட்டும். பூரி மசாலில் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்ரெட்டான ஒரு இன்க்ரீடியண்ட் இருக்குது. அதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டுட்டு அதில் கடுகு, உளுந்து, கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு போட்டுருங்க. போட்டு கொஞ்ச நேரம் அது பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போடுறோம். இந்த பூரி மசாலுக்கு ஃபுல்லாகவே நான் அதோடய ஸ்பைஸுக்கு நான் பச்சை மிளகா மட்டும்தான் எடுத்திருப்பேன். மற்றபடி இந்த தனி மிளகாத்தூள் அந்த மாதிரி நான் எதுவுமே சேர்க்க மாட்டேன் இதில். அது மட்டும் சேர்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும் காரம். தென் நீளமாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கணும். நல்லா வணங்கணும். வணங்கும் போது பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் பிங்க் மாதிரி ஆனால் போதும். ரொம்பலாம் வணங்கணும் அப்படின்லாம் இல்லை. லைட்டாக வணங்கினாலே போதும். இது வணங்கும் போது கொஞ்சமாக நீங்கள் உப்பு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வெங்காயம் கூட வணங்கிடும். பூரி மசால் நல்லா டேஸ்ட்டாக வர்றதுக்கு லாஸ்ட்டாக ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி, ரொம்ப தக்காளி போட வேண்டாம், ஒரே ஒரு தக்காளி மட்டும் நான் பெரிய தக்காளியே எடுத்துகிட்டு அது சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் நான் சேர்த்துக்கிட்டேன். பூரி மசால் என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஐட்டம். நான் எப்போ செஞ்சு தந்தாலும் அவள் நல்லா சாப்பிடுவா. ஒரு 2 டைம்ஸ் வீட்டுக்கு வந்திருந்தா நான் செஞ்சு தந்திருந்தேன், நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னான். சரி, ஓகே, நம்ம அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் ஷேர் பண்ணுறேன். ரம்யா, இது உனக்காக தான், நீ நல்லா பார்த்துக்கோ. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கிறோம். இதை மூடி போட்டு வணக்கி வச்சுருங்க, அது பாட்டுக்கு இருக்கும். ஸ்பைசஸ் நம்ம கொஞ்சம் கம்மியாக சேர்த்தோம் அப்படின்னா குழந்தைங்களும் ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க. தனி மிளகாத்தூள் அந்த மாதிரி, சாம்பார் தூள் அந்த மாதிரிலாம் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும், கலரும் ரொம்ப அதிகமாக இருக்கும். பூரி மசால் ஆக்சுவலாக ரொம்ப ப்ளைனாக எல்லோவாக இருந்தால் மட்டும்தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வணங்க விடுறேன். மூடி போட்டு நம்ம வணங்க விட்டுறலாம். கொஞ்ச நேரம் இருந்தால் போதும். மீன்வைல் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சமாக ஒரு மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலை இருக்குது தெரியுமா, அதை நல்லா அரைச்சிக்கிட்டேன். வெறும் ட்ரையாக ரோஸ்ட் பண்ண பொட்டுக்கடலையை ட்ரையாக அரைச்சிக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றி கலந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த தண்ணி தான் நம்ம இந்த பூரி மசாலுக்கு சேர்க்க போகிறோம். இதுக்கு பதிலாக நிறைய பேர் கடலை மாவு அந்த மாதிரிலாம் கூட சேர்ப்பாங்க. அதெல்லாம் வேணாம். இந்த பொட்டுக்கடலையோடது சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கடலை மாவு சேர்க்கவே மாட்டீங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்ச நேரத்துலேயே இது கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா கெட்டியானதுக்கப்புறமா நான் உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தேன். அதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிட்டு இதோட ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ உருளைக்கிழங்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருந்தது கிரேவி அப்படின்னா நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு நல்லா உடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லாவே அது கெட்டியாகிடும், நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நான் சொன்னேன் தெரியுமா உங்களுக்கு, கொஞ்ச நேரம் இது அப்படியே வணங்கட்டும். லாஸ்ட்டாக ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் தெரியுமா, இந்த டைம் தான் நான் இதில் கொஞ்சமாக பூண்டு போட்டிருப்பேன். ஒரு 2-3 பல் அந்த மாதிரி இருந்தால் போதும். அதை போட்டுட்டு நீங்கள் தாளித்து விட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக இறக்க போகிற டைமில் சோம்பு போட்டு கொஞ்ச நேரம் அதை வேக விட்டு இறக்குனீங்க அப்படின்னா, லாஸ்ட்டாக அப்படியே கையால் தேய்ச்சி விட்டு சோம்பு போட்டு இறக்குனீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.